ஆண்டவருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான இரவு வேளையிலே வேதவாசிப்பு திட்டத்தினுடைய 8வது நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் காலை தியானத்தில் சுருக்கம். ஆதியாகமம் 37 ஏசாமுடைய வம்ச வரலாறை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 36, 37 யோசேப்பினுடைய சரித்திரம் இங்கே எழுதப்படுகிறது. யோசேப்பு 17 வயதில் தகப்பனால் அதிகம் நேசிக்கப்பட்டு சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அவன் 20 வெள்ளிக்காசுக்கு எகிப்தரிடத்தில் மீதியானிடத்தில் விற்கப்பட்டு எகிப்து தேசத்திலே அடிமையாக கொண்டு போய் விற்கப்படுகிறான். 38ஆம் அதிகாரத்தில் யூதாவினுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவுக்கு திருமணமாகி பிள்ளைகள் பிறந்ததாகவும் அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கும் பொழுது முதல் மகனுக்கு தாமார் என்ற பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறார். திருமணத்தின் பின்பு அவன் மரித்து போகிறான். இளைய குமாரனையும் 2ஆம் குமாரனையும் தாமாருக்கு விவாகம் பண்ணி வைக்க இளைய குமாரனும் மரித்து போகிறான். 3ஆம் குமாரன் மரித்து போகுவான் என்று சொல்லி மருமகளை சற்று தாமதம் பண்ணுகிறான். இறுதியிலே மருமகளோடு கூட யூதா தவறான உறவு வைத்து கொண்டது நிமித்தம் 2 குழந்தைகள் பிறக்கிறதையும் 38ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 39ஆம் அதிகாரம் யோசேப்பின் சரித்திரம் மறுபடியும் ஆரம்பிக்கிறது. போத்திப்பார் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற யோசேப்பு தவறான குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டு சிறைச்சாலை வாசம் செய்கிறான். 39 முடிகிறது. 40ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு சிறையில் இருக்கும் பொழுது 2 எகிப்திய அதிக வேலையாட்கள் சிறைக்கு வருகிறார்கள். அவர்கள் கண்ட சொப்பனத்திற்கு யோசேப்பு அர்த்தம் சொல்லுகிறார். அந்த அர்த்தத்தை கேட்டவர்கள் அப்படியே நடந்ததினாலே அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆனால் யோசேப்பு செய்த நன்மையை அவர்கள் மறந்து போனார்கள். ஆமென். இந்த தியானம் இந்த காலையிலே உள்ள தியானத்தினுடைய பிரதிபலிப்பு. மாலை தியானத்தினுடைய பிரதிபலிப்பு மார்க்கு சுவிசேஷம் 8 முதல் 12ஆம் அதிகாரம் வரைக்கும். 8ஆம் அதிகாரத்தில் 7 அப்பத்தை கொண்டு தேவன் செய்த அற்புதங்களையும் பெத்சாயிதா குருடன் சுகமாகுதலை குறித்தும் இயேசு யார் என்பதின் வெளிப்பாடை குறித்தும் இயேசு பேதுருவை கடிந்து கொள்வதை குறித்தும் 8ஆம் அதிகாரம் விவரிக்கிறது. மார்க் 9ஆம் அதிகாரம் இயேசுவின் மறுரூப மலையின் அனுபவங்களும் எலியாவையும் பற்றிய அறிவிப்பும் வாலிபனை பிடித்திருந்த பிசாசை சீசரில் துரத்த முடியாமல் இயேசு துரத்துவதை குறித்தும் தங்களுக்குள்ளே யார் பெரியவன் என்கிறதை குறித்து விளக்கம் இயேசு கொடுக்கிறதையும் இடரலற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதை இயேசு பிரதிபலிக்கிறார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் தேவன் மனிதனை எப்படி இணைக்கிறார், இணைத்ததனுடைய விளைவு என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதையும் சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்பதையும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதின் விளக்கத்தையும் நாம் எதையெல்லாம் இழந்தால் எதை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் இயேசுவின் பாடு மரணங்களை குறித்தும் இயேசு பூமிக்கு வந்த நோக்கத்தை குறித்தும் பற்றிமைய குருடன் சுகமாக்கப்படுவதை குறித்து 10ஆம் அதிகாரம் விவரிக்கிறது. மார்க் 11 இயேசுவினுடைய பவனியும் அத்திமரத்தை இயேசு சபித்தலும் ஆலயத்தை சுத்திகரித்தலும் விசுவாசத்தோடு நாம் சொன்னால் அது நடக்கும் என்பதின் விளக்கத்தையும் ஜெபம் பண்ணும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதின் விளக்கத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது என்பதையும் விவரிக்கிறது. மார்க் 12ஆம் அதிகாரம் திராட்சை தோட்டத்தினுடைய ஓமைகளை குறித்தும் வரியை பற்றிய விளக்கத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலின் விளக்கத்தை குறித்தும் இறுதியாக காணிக்கையின் விளக்கத்தை குறித்தும் மிக தெளிவாக மார்க் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் விவரித்திருக்கிறார். வாசித்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.